அவங்களுக்கு நிலுவைத் தொகையை கொடுத்தா அவங்க ஏன் போராட போறாங்க? அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தா ஏன் போராட போறாங்க? பணி நிரந்தரம் பண்ண துப்பு இல்ல. 75 ஆண்டு காலமாக நாங்க இழுத்த திராவிட மாடல், தமிழ்நாட்டை தூக்கி பிடிச்ச திராவிட மாடல், பெண்களுக்கு புடவை கட்டி விட்ட திராவிட மாடல், எங்க அம்மாவுக்கு ஜாக்கெட் போட்ட திராவிட மாடல். நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம். நீங்க வளர்த்து கிழிச்சது தெரியுது. ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கிடையாது, செவிலியர்களுக்கு பணி கிடையாது. எதுக்குமா போராடுறாங்க? அவங்க வேலையை ஒருத்தரமா 16 வயசுல வேலைக்கு வர்றாங்க, 18 வயசுல வேலைக்கு. அண்ணா அதோட உள் கருத்து என்ன தெரியுமாண்ணா? அவங்க ஒரு 18-20 வயசுல படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு வர்றாங்க. 26 வயசு வரைக்கும் வாலிபம், 30 வயசு வரைக்கும் அவங்க நிரந்தரம். 35 வயசுக்கு மேல போனா வேலை கிடைக்காது. நீங்க அவங்க இளமையில அந்த 35 வருஷம் அவங்க சர்வீஸை ஃபுல்லா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியேற்றினா எங்க போவாங்க? அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அதை தான் சொல்றாங்க. எங்களை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல.